சூரரை போற்று அப்படின்ற ஒரு படம் வந்து நம்ம தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு மாதிரி சொன்னா ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கும் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ மனசை நம்மளால முடியாது நம்மளால வேஸ்டா தோல்வி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப டிமோட்டிவேட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப நம்மள மோட்டிவேட் பண்ற படம் தான் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். சோ அந்த படத்துக்கு இல்லாத ஒரு படம் தான் சூரரை போற்று அப்படின்னு சொன்னா அது நம்ம தவிர்க்கவே முடியாது அவங்க சொன்ன மாதிரி. சோ அப்படியே அந்த படம் இருக்கும்போது என்ன கேட்டா ஒரு 8 நேஷனல் அவார்டா அப்படி அலைக்கா தூக்கிட்டு வந்த படம் வந்து என்ன கேட்டா ஆடுதல் படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சூரரை போற்று தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லாங் பேக் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த படமும் அந்த படம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை வந்து ஹிந்தியில வந்து ரீமேக் பண்றாங்க அக்ஷய் குமாரை வச்சுட்டு, அதே டைரக்டர் அதே மியூசிக் டைரக்டர் அதே ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே போகும்போது கொஞ்சம் வந்து நம்ம ஹிந்தி போகும்போது ஜெயிச்சாச்சுன்னா விக்ரம் வேதாவை தான் அதே டைரக்டர் அதே மியூசிக் டைரக்டர் கூட்டிட்டு போய் ஒரு மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சில ஒரு 2-3 சீன் சூப்பரா இருக்கும், மற்றபடி வந்து அது ஒரு மாதிரி என்னடா புஷ்கர் காயத்ரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த மாதிரி எடுத்துட்டாங்க, மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து விக்ரம் வேதா சொன்ன ஒரு வாயால சொன்ன ஒரு விஷயத்த அவங்க வந்து விஷுவலா வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க அது வந்து ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் செய்யும் ரீமேக் பண்றாங்க பெருசா வந்து இம்ப்ரெசிவாலாம் பெருசாவும் டாக் ஆஃப் இட் டவுன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சூரரை போட்டு ரீமேக் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க அந்த வடக்கன்ஸ் பண்ண ஒரு சம்பவங்கள் தான் அந்த மாதிரி சம்பவம். ஏன்னா வடக்கன்ஸ் சம்பவங்கள் ராட்சசன் ரீமேக் பண்ணாங்க, கைதி ரீமேக் பண்ணாங்க, மாநகரம் ரீமேக் பண்ணாங்க, விக்ரம் வேதா. துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. சோ இந்த படத்தெல்லாம் வந்து ரீமேக் பண்ணுவாங்க எதுவுமே பெருசா மும்பைக்கார அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஓரளவுக்கு மாநகரம் படத்தை ரீமேக் பண்ணது ஓரளவுக்கு சூப்பரா இருக்கும். மற்றபடி பெருசா எதுவுமே பர்னிச்சர் வச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதே ஃபீல்ல சுதாவை நானும் தப்பா நினைச்சிட்டேன். ஏன்னா உண்மையானே சொல்றேன், சாஃபீரா இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலர்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கு சூரரை போட்டுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா படத்தோட டைலாக்ஸ் உண்மையாலே இந்த ஃபிளைட்டோட ஓனர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஃபிளைட்டோட ஓனர் அந்த அப்துல் கலாம் கிட்ட போய் பேசுற ஒரு விஷயமா இருக்கும். ரைட்டிங்கா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வானன் உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படின்னு கேட்கிற ஒரு விஷயம். டேய் வானன் அவங்க அப்பா விட்டு சொத்தா நீ ஃபிளைட் இருக்கடா நான் பாத்துக்கிறேன். ஒரு மாதிரி போல்டா ஒரு விஷயம் வந்து டைலாக்கா ஒரு மாதிரி செம்மையாவே இருக்கும் சூரரை போட்டு. சோ எல்லாமே வந்து அது வெச்சாப்பட்டதுதான் சூரரை போட்டு. அப்படி சாஸ்திரால என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இது ட்ரைலர்லயே ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து டைலாக்ஸ். டெஃபினட்டா நம்ம அந்த சூரரை போட்டுருக்கு ஒரு தாக்கம் இருந்துச்சு. டைலாக்ஸ் நான் சொன்ன டைலாக் இருக்கணும், நிறைய டைலாக் இருக்கு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது அப்புறம் அவங்க அம்மா வந்து ஜெயிச்சிடுறா அப்படின்னு ஃபீலிங்கா கேட்கிற ஒரு விஷயமா இருக்கும். நம்பி இருக்கா ஜெயிச்சிடுறா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. சாஸ்திராலையும் ஒரு மாதிரி டைலாக் வந்து அதை புதுசா ட்ரை பண்ணி அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ட்ரைலர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவரோட பேரோட ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். मेरा नाम वीर मात्रे है, मैं जरंदेश्वर के पास வந்து மண்ணுருண்டா பாடல் வந்து அங்கேயும் ஒரு அந்த மாதிரி ஒரு செட்டப்ல அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. अगर भूल से भी पैसा आता है அதே மாதிரி கல்ச்சரா வந்து அதை டிஃபரெண்ட் பண்ண ஒரு விஷயம். இங்க வந்து மதுரை மண்ணை பேஸ் பண்ணிருக்கோம், அங்க வந்து ஒரு மாதிரி அந்த ரூட்டடா பெங்காலி சைட்ல கொஞ்சம் ட்ரை பண்ண ஒரு விஷயமா இருக்கும். பாடல் பேலன்ஸ் ஸ்கூல்ல அந்த மாதிரி தான் கேச்சு, பாடலும் ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. मैं गर्दन तक कट சோ அப்படி இருக்கும்போது அந்த அப்பர்ணா பாலமுரளி கேரக்டர் பண்றாங்க. இந்தியில வந்து ஒரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஒரு சொல்றாரு என்கிட்ட ஐடியா இருக்கு, பிசினஸ் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. मुझे कुछ नहीं है तुम्हारे पास. आइडिया है, बिजनेस आइडिया. அப்போ சொல்லும் போதே ஒரு மாதிரி சூப்பரா ஒரு மாதிரி டேக் ஆஃப் ஆகி ட்ரெயினர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இவர் வந்து ஒருத்தர் கிட்ட கார்டு காமிச்சிட்டே இருக்காரு, கார்டு குத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கேட்கறாங்க நீங்க வந்து 999 கார்டு கிட்ட வந்துச்சு சார் அப்படின்னு போது இவர் அசால்ட்டா வந்து அதை போட்டு இது 1000 ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கும். मैंने 1000 छपाई. அந்த நக்கல் நயங்கிலாம் ஒரு மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டே இருக்கும்போது சூரியனை போட்டுல இருந்த வில்லனும் அதே வில்லன் அதே மாதிரி ஏமாத்துவார்ல சூர்யா, அதுவும் அவரே தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு டைலாக் சொல்ற ஒரு விஷயமா இருக்கும். இவர் வந்து சார் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த ஃபிளைட்ல எனக்கு பேசணும்ல நான் மிஸ்ஸா பண்ணலாம், you want to start an நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை வந்து இங்க டைலாக் ஒரு மாதிரி மாத்தி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து என்னன்னா
இவர் வந்து கேட்பார் சார், இந்த மாதிரி நீங்க மனசுல வச்சுச்சீங்கன்னா நான் லோ காஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபிளைட்ல எல்லாருமே பறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து அதே மாதிரி தான் நினைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஒரு டைலாக் வருது. பப்ளிக் டாய்லெட்ல உட்காந்துட்டு இருந்தாலும் என் கூட சமமா உட்காரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது அக்ஷய்குமார் ஒரு ரியாக்ஷன் ஒரு மாதிரி. ஏன்னா அக்ஷய்குமாருக்கு இது வரைக்குமே அந்த ஓமை கார்டு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா இல்லாத ஓமை கார்டும் பெரிய ஹிட்லாம் இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் ரீமேக்கா நிறைய விஷயம்லாம் பண்ணி ராட்சசன் கூட அவர் ரீமேக் பண்ண அப்படி பண்ணும்போது அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இது வந்து ஒரு மாதிரி ஆக்டிங்கா சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல அதுக்கும் ஒரு மாதிரி நல்லா அடாப்ட் பண்ணிருக்காரு மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த டைலாக் வந்து போயிட்டோன்னா அப்துல் கலாம் மீட் பண்ற இடம், அங்க வந்து அப்துல் கலாம் மீட் பண்ற இடம் வந்து ஒரு ரூம், அவரோட பிரைவேட் ரூம்ல வந்து மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. இங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி பண்ணும்போது அப்ப ஒரு கத்திட்டே போற ஒரு விஷயம் டைலாக் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. சார் நீங்க நினைச்சா வந்து சாதாரண மனுஷனை வந்து என்னால வானத்துல தொட வைக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் இருக்கும். டைலாக் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ரேடியோல பேசுவார்ல, முதல்ல நிலம் இருந்திருந்தா அப்புறம் தண்ணி இருந்திருந்தா இதெல்லாம் யாரும் சொல்றான் யாரும் அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்கிற ஒரு விஷயத்த இங்க வந்து ஒரு மாதிரி 2 டைலாக் தான் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இந்த டைலாக் வந்து இங்க வந்து காஸ்ட் பேரியர் உடைக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து காஸ்ட் பேரியரும் உடைக்கணும், காஸ்ட் COST அந்த காஸ்ட் பேரியர் உடைக்கணும், அது மட்டும் இல்ல CAST கேஸ்ட் பேரியரையும் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். मैं आम आदमी के लिए सिर्फ कॉस्ट बैरियर नहीं, साला कास्ट बैरियर भी तोड़ना चाहिए சொல்ற ஒரு விதமா இருக்கும். டைலாக் ஒரு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. சூர்யா ரிப்போர்ட்ல வந்து எப்படி இருக்கும்னா வந்து அவங்க அம்மா வந்து போன் பேசும்போது வந்து ஜெயிச்சிடறான்னு அழுதுட்டே சொல்லுவாங்க, உன்னை நம்பிதானே இருக்க ஜெயிச்சிடறா அப்படின்னு ஒரு கண்கலங்கி இருப்பாரு. இங்க வந்து அது ஒரு மாதிரி சின்ன விஷயமா மாத்தோம்ல, அது வந்து ஒரு மாதிரி ட்ரைலருக்கு ஒரு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அது வந்து இவங்க அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவங்க நம்பிதான் இருக்கும்பா இந்த மக்கள் தான் ஜெயிச்சிடறான்னு சொல்லும் போது இவன் வந்து இது பண்ண உடனே ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பாங்க, அப்படின்னு சொல்லுவான். இப்ப வந்து இவங்க சொல்லுவாங்க பஸ் செலோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி டேக் ஆஃப் ஆகுது ட்ரைலரு. அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று பண்ணியிருக்காரு ஜெய் பிரகாஷ், வேற லெவல் இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், சூப்பரா இருந்துச்சு. அங்க அந்த அதே மாதிரி கட் ஆகும் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேரா எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு படமா வரும்னு நினைக்கிறேன். சுதாகர் ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு மாதிரி ட்ரைலர் உண்மையாலே செம்மையாவே இருந்துச்சு. கடைசியில வந்து சூர்யா வந்து ஒரு ஷார்ட்ல வராரு. ஸோ இதெல்லாம் தான் எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க சூர்யா இதுக்கு வர எனக்கு தெரிஞ்சு இந்த கையாட சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பிசினஸ் மேனா வருவாருன்னு நினைக்கிறேன் மேபி என்னோட கெஸ்ட் படி. ஸோ இதுதான் என்னோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா விளிம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.